ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபன் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பப்பாளி ஜூஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், அதை வச்சு எப்படி சோப் செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் 1 கப் பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி 100 mlக்கு எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு 100 ml மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 100 mlோட 2 கிராம் சோடியம் பென்சோயேட் ஆட் பண்ணிக்கிறோம். இது நார்மலாகவே ஃபுட்டில் ஆட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். ஸோ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. இன்றைக்கி நம்ம இந்த இது போட்டு ஜூஸ் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறோம்னா 24 மணி நேரம் கழித்து தான் இந்த ஜூஸை நம்ம யூஸ் பண்ணணும். இதை நான் ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை வச்சு சோப் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கிளிசரின் பேஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோப் நல்லா மெல்ட் ஆனதும் இந்த ப்ரிசர்வ் பண்ண பப்பாளி ஜூஸையும் கொஞ்சமாக தேவையான அளவு எசன்ஸ் ஆயிலும் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த சின்ன சின்ன ஹார்ட்டின் ஷேப்பில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த சின்ன சின்ன சோப் ரெடி பண்ணுறதுனால நம்ம எங்கே வேணாலும் இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சின்ன பாக்ஸ் எதுலையாவது போட்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். பப்பாயா ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொடுக்கும். சோப் நல்லா காஞ்சதுமே ஒரு 3 to 4 ஹவர்ஸ்லேயே இந்த சோப் நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ 5 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதை வின்னர்ஸை எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன்.